தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் செங்கிப்பட்டியில் நடந்தது. அதில் தாவேகா தலைவர் விஜய் நிறைய விஷயங்களை பேசினார். அதில் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிற ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னா, நடுவில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். இங்கே ஒரு டீல் போயிட்டுருக்கு, வந்து பார்க்கறதுக்கு எதிரும் புதிருமா இருக்காங்க, ஆனால் முக்கியமாக உள்ள ஒரு டீல் போயிட்டு இருக்கு. ஒன்று நான் இருக்கணும், இல்லை நீ இருக்கணும், மூணாவதா இன்னொரு ஆள் வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ஒரு டீலிங் இருக்கு நம்மளுடைய பகைவர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக வந்து சொல்றாரு. அதனால தான் ஒருவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் போட்டு நம்மளை டைட் பண்றாங்க. இன்னொரு புறம் பார்த்தா நம்ம மேலே எல்லா பழியும் நம்ம மேலே தூக்கி போட்டு இன்னொருத்தங்க வந்து அவங்க வேலையை செய்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கெல்லாம் தூக்கமே இல்லை, இப்படி ஒருத்தன் வந்தால் எப்படி வந்து நம்மளுடைய ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து அவர் பேசுகிறத பார்க்க முடிந்தது. அப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு டீலிங் அப்படிங்கிறது இருக்கா? இங்கே வந்து இப்போ இன்னொரு கட்சி அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூட முடியாத ஒரு சூழலில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும், இல்லை விஜய்க்கு மட்டும்தான், தாவேகாக்கு மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்குதா அப்படின்னா ஏன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து பேசுவதற்காக தான் நம்ம இங்கே இணைந்திருக்கிறோம். மூன்று கருத்துரையாளர்கள் நம்மோடு இருக்காங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு மணிகங்காதரன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. மூன்றாவதாக அரசியல் விமர்சகர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கலாம். அப்படி என்ன சதி பண்ணிட்டாங்க, அப்படி என்ன பிரச்சனை, ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து அப்படி என்ன நீங்க வளரக்கூடாது, தாவேகா வளரக்கூடாதுன்னு என்ன நினைச்சிட்டாங்க, என்ன அடிப்படையில் விஜய் இதை பேசியிருக்காரு? இல்லை, இதுக்கு வந்து நம்ம விஜய் மட்டுமே இப்போ வந்து எடுத்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடியில் என்ன ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம்னா கூட வந்து பார்த்திங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன ஆச்சு? சரி, விஜயகாந்த் அவர்கள் இங்கே வந்து ஆட்சி அமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சியிலேருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அன்றைக்கி அவர் வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, எங்கிட்டோ போகிற பாலத்தை வந்து என்னோட திருமண மண்டபம் வழியாக கட்டினதை இந்த டிஎம்கே அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவே வந்து ரொம்ப விமர்சித்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து நிறைய இடையூறுகள் வந்து கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா தலைவர் விஜய்க்கும் ஏற்படுத்து. இன்னைக்கு டிஎம்கே என்னென்ன பிரச்சனை கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே அவர் வந்தார் இல்லையா? அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. அது வந்து நோ டிஃபரன்ஸ். அது வந்து திமுகவும் அதிமுகவும் நமக்கு இடையூறு கொடுக்குங்கிறத வந்து விஜய் வந்து அனலைஸ் பண்ணி தான் கிரவுண்டுக்கு வந்துருக்காரு. இடையூறுனா அப்படி என்ன கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல இடையூறு நீங்க இன்னொரு கட்சிக்கு கொடுத்ததை சொல்றீங்க, ஓகே. அவங்களே இன்னைக்கு வந்து எங்க இருக்காங்கன்றதையும் நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்ப அவங்க வந்து எங்க இருக்காங்கன்னு பார்த்தாக்க அப்ப கரெக்டா இருந்திருக்கு அந்த கட்சி, அதனாலதான் இப்ப கூட்டணியே வச்சிருக்காங்க அப்படின்னு கூட இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு புரிஞ்சுப்பாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் இப்ப அப்படி என்ன இடையூறு கொடுத்துட்டாங்க? இல்ல, என்ன இடையூறு கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற ஒரு நிர்வாகிகள் கூட்டம் கூட வந்து பாத்தீங்கன்னா 4990 பேத்துக்கு மட்டும் வந்து கொடுக்கறது வந்து இந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஸ்பெஷலா வந்து தாவேகாக்கு மட்டும் வந்து டிசைன் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்றாங்க. இப்ப நீங்க ஏடிஎம்கே சைடு வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ரிமைனிங் சைலண்ட். அவங்க கூட்டணி எது? என்டிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்துக்கு அவங்க எப்படி வந்து இடையூறுகள் கொடுத்தாருங்கிறத நேற்று வந்து சிங்கிப்பட்டியில் வந்து அவர் இது பண்ணாரு. அதில் இந்த சைடு வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ வாயிலையாச்சும் வந்து நியாயமான விஷயத்துக்கு சொன்னதுக்கு அவர் பட்ட விஷயத்துக்கு அவங்க கண்டிப்பாக யாரா இருந்தாலும் குரல் கொடுத்தாங்க. இந்த சைடு வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இந்த சைடு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இப்போ வந்து ஒரு கரூர் விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்துருக்கணும். கரூர் விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலைக்கு காரணம் விஜய்னு சொன்னது வந்து இந்த திமுக. புரிஞ்சுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் ரிவர்ஸ்ட் இன் த அப்கமிங் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மந்த் ஆன் மந்த் வந்து இப்ப சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 months வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. SIT வந்து has submitted the report to the Supreme Court also. Month on month this review committee SIT is taking the reports from the CBI. ஓகேங்களா? எடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ச்சி தகவல்கள்லாம் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கவர்மெண்ட் ஹேஸ் ஃபெயில்ட் அ லாட் அப்படின்ற தகவலும் இதுல இருந்து தான் வருது. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா பழியுமே வந்து திமுக கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு விஜய் மேல சுமத்துறாங்க.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் அவங்களுக்கு முடிஞ்ச இது. இல்ல சார், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சு, இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட். கரூருக்கு முன்னாடி வரைக்கும் இவ்ளோ இல்ல, இவ்வளவு வந்து இவ்வளோ நிபந்தனைகளோ எஸ்ஓபின்ற ஒன்னே கரூருக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கு. அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்ல. அது ஏன் விஜய்க்கு மட்டும் தனியா ஒரு எஸ்ஓபி தானே, ஒரு தாவேகாக்கு மட்டும் தனியா ஒரு எஸ்ஓபி மாதிரி கிரியேட் பண்றீங்க? அசம்பாவிதம் நடந்து போச்சு. அது தாவேகாக்கு மட்டும் எப்படிங்க எல்லா இப்ப எஸ்ஓபி இல்ல, எஸ்ஓபி வந்து தாவேகா எஸ்ஓபி, அதிமுக எஸ்ஓபி, டிஎம்கே எஸ்ஓபி நான் போட முடியும்? எஸ்ஓபி should be the it should be common for all the parties. சார், அந்த மாதிரி அந்த கட்சியில நீங்க அப்பனா கார்னர் பண்றீங்கங்கறத இதுக்கு தான் பொருள். கட்சியில 40 அந்த பொருள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சி எந்த கட்சியால பிரச்சனை வரலன்னு கேட்டீங்கன்னா 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வர கட்சினால பிரச்சனை வரல. புரிஞ்சுங்களா? இப்ப வந்து 4000 சாதாரணமா ஹேண்டில் பண்றாங்க சார். இங்க பண்ண முடியல. 4000 இப்ப மாநாடு, இப்ப வந்து மதுரை மாநாடு நடந்துச்சு, இதுல மாநாடு நடந்துச்சு, முதல் மாநாடுக்கும் ரெண்டாவது மாநாடுக்கும். இப்ப மாநாடு மாதிரி ஒரு இதுக்கு வந்து நீங்க மாநாடு மாதிரி ஒண்ணு அமைங்க, உங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கணும், 2 லட்சம் கொடுக்குறோம். இவங்க கேட்கற பர்மிஷன் வந்து என்ன கேக்குறாங்க, மினிமமா வந்து இப்ப 2 லட்சத்துக்கு தான் அப்ளை பண்றாங்க. 2 லட்சம் 2 லட்சம் இல்ல, இப்ப ஓகேங்களா? 2 லட்சம் 2 லட்சம் கண்டிஷன் போடுறாங்க. அது மட்டும் தான் பிரச்சனையா? எல்லாத்துக்குமே கண்டிஷன் போடுறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்ல, நார்த் மெட்ராஸ்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை எடுக்கும் போது பூத் ஸ்லிப் கேட்கும் போது எல்லாத்துக்குமே அந்த உரிமை இருக்குது. புரிஞ்சுங்களா? அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை வச்சு தாக்கப்படுறார்கள். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு கர்ப்பிணி பெண்களை தாக்கப்படுறார்கள். எந்தலிமே கிளாரிட்டி இருக்குன்னு சொல்றீங்க நீங்க. அவங்க அந்த கர்ப்பிணி பெண்களை தாக்கப்பட்டு சர்வே எடுத்தவங்களே 2 விதமான ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்க. கர்ப்பிணி பெண்களை தாக்கப்பட்டு போனோம்ன்றாங்க, அடுத்து நாங்க சர்வே பண்ண போனோம்ன்றாங்க. அங்கேயே ஒரு குழப்பம் இருக்கு. அதுதான் நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வே எடுக்க போனது மொத்தம் 4 பேர் தான். நீங்க வந்து இன்னொரு 4 பேர்கிட்ட போயிட்டு இது பண்ணி இந்த ரிப்போர்ட்டை இது பண்றது பிளஸ் சர்வே எடுக்க போறாங்க. ஒரே நிமிஷம் மேடம், சர்வே எடுக்க போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? எப்படி ஏன் நீங்க அடிக்கிறீங்க? சர்வே எடுக்க போறவங்க தாலி செயினை புடிச்சு இழுக்க பார்த்தாங்க. புரிஞ்சுங்களா? என் ஷாலை புடிச்சு இழுக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நடக்கிற சம்பவமா? இது போலி கம்ப்ளைண்ட் யாருக்குமே தெரியாது. ஒரே நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம். இந்த மாதிரி ஒரு அவதூறை வந்து நீங்க வந்து நான் மக்களுக்கே விட்டுறேன். ஓகேங்களா? நான் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாக்குறாங்க, மக்கள் வந்து இத முடிவு பண்ணுவாங்க. யாராச்சும் போய் ஓட்டு கேட்கறவங்க போய் தாலி செயினை புடிச்சு இழுப்பாங்களா, ஷாலை புடிச்சு இழுப்பாங்களா? இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அவதூறா பழிப்படுத்துனது யாரு? இந்த திமுக கவர்மெண்ட் தான். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பழிகளை வந்து எப்படி சுமத்துறாங்க? இந்த திமுக கவர்மெண்ட் தான். இன்னைக்கு வந்து மாற்று பேச்ச மாத்தின இப்ப தான் எண்ணியில சேராதனால இந்த அதிமுக என்ன சொல்லுது, மாத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் வந்து ஆதரவு கொடுத்த அதே அதிமுக இப்ப அது வடிவேல் சொல்ற மாதிரி தான், அது டேஷ் இது டேஷ் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து அதிமுக பேசுது. புரிஞ்சுங்களா? அதனால நிலைப்பாடுகளை இவங்க மாத்துறாங்க. இவங்க சந்தர்ப்பவாதிகள். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கார்னரிங் டிவிக்கு. ரைட் பாரு வந்து ஜெயக்கண்ணன் சொல்லுங்க, உண்மையிலேயே என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் நெறிமுறைகளை அது வந்து மறுக்கவே முடியாது. அவர் சொல்ற அந்த பாயிண்ட் தாவேக்கா அப்படின்னு வரும்போது நிறைய கண்டிஷன்ஸ் அதுக்குள்ள வருது. இதை பண்ண இவ்வளவு நாளா இதெல்லாம் எந்த கூட்டத்துக்காவது பண்றாங்களான்னு கூட சாதாரணமாவே மனிதனுக்கு தெரியாம இருக்கு. சாதாரண மக்களுக்கு தெரியல இவ்வளவு பண்றாங்களா, இப்படிதான் நடக்குதானே தெரியல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு, அதாவது ஒரு கூட்டமே நடத்த முடியாத அளவுக்கான ஒரு நெறிமுறைகளை நீதிமன்றம் தான் வகுக்க சொன்னாங்க, நான் மறுக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த நெறிமுறைகள்லாம் வகுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியுது. இருந்தாலுமே ரொம்ப டூ மச்சா இருக்குன்னு அதிமுக கூட சொன்னாங்க, எதிர்கட்சிகள் எல்லாமே சொன்னாங்க, தாவேகாவும் அதை தான் சொல்லுது. கிராமங்கள்ல ஒரு பழமொழி உண்டு, ஆட தெரியாத ஆட்டக்காரிக்கு தெருக்கோணலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, விஜய்க்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறதுன்னு இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சகோதரர் வந்து சில கருத்துக்களை வந்து ஆவேசமா பேசுறாரு, பேசிட்டு போட்டோம். நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்துல வந்து மிக தெளிவா சொன்னவர் தானே விஜய். என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாரதிய ஜனதா. அதிமுக பத்தி என்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு? இப்ப பிரச்சனை அதுவா? ஆமா, இப்ப நீங்க சொல்றீங்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சகோதரர் சிரிக்க கூடாது, அதை சொல்லிருங்க. அவர் சிரிச்சு வந்து மடைமாற்ற கூடாது. இல்ல காமனா நம்மளும் எவ்வளவோ கட்சிகளை பார்த்தாச்சு சார். பாமக வந்தாச்சு, மதிமுக, திமுக எல்லா கட்சிகளும் வந்திருக்கு. நான் சொல்றேன் அரசியல் தான் அதுதாங்க, அரசியல் அதுதான். இன்னைக்கு அந்த கட்சிகளோட நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. நிலைப்பாடு என்ற மாதிரி நான் புதிதாக நீங்க ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழித்து விட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி தானே வந்திருக்கீங்க. உங்களோட திறமையா வளர்ந்து காட்டுங்க.
அதான் சொல்ல முடியும். இல்ல அதாவது அதிமுக யார் உங்களை அழிக்க நினைச்சா? எதிர்கட்சியாக இருந்தா கூட திமுக பிஜேபியோட அதிமுக சேர்ந்தோன்னு ஐயோ அங்க சேராதீங்கப்பா அதிமுக இல்லாம போயிடும் எத்தனை அமைச்சர்கள் வருத்தப்பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க. இல்ல நீங்க ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு குறித்து தமிழ்நாட்டிற்கு என்ன தீமைகள் நடைபெறும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் சில நேரங்களில் சுட்டி காட்டி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற அதுக்காக கூட்டணி இல்லைன்னு போயிட்டாங்களா? இல்ல அவ்வளவு உங்களுக்கு பாசமா ஒரு செய்தி அவ்வளவு அவருடைய வாதத்துக்கே இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். அததான் அவங்க கேக்குறாங்க. அப்ப மறைமுகமா நான் சொல்லி முடிச்சறேன் கேக்குறாங்க. கரூர் சம்பவத்திற்கு முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு எடப்பாடியார் அவர்கள் விஜய்க்காக ஆதரவு குரல் கொடுத்தது உண்மைதானே? அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? அடுத்து பாரதிய ஜனதா பெரும்பாலும் அவங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவான ஒரு நிலைப்பாடு தானே எடுத்திருந்தாங்க. அதுவும் உண்மைதானே? இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஜனநாயகனுக்கு வந்து கண்டும் காணாமல் ஏதோ ஒரு குரல் கொடுத்தாங்கன்னு அதையும் விஜய் சொல்றாருல. அரசியலில் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு குறித்து தான் அந்த ஆதரவோ எதிர்ப்போ கிளம்பும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது விஜயனுடைய கொள்கைகள் இது என்று சொல்லுங்கள், அதை எதிர்ப்பாங்க. மக்கள் கூட்டம் ஒரு விதத்துல கலங்கடிக்குதா? இன்னைக்கு இப்ப இவ்வளவு வேகமாக 22 கட்சிகளை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஒரு காரணமா திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ கூட்டணி அமைப்பது என்பது அவர்களுடைய உரிமை. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் வந்து காங்கிரஸுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க? தமிழக வெற்றி கழகம் எதற்காக விடுதலை சிறுத்தைகளை கூப்பிட்டீங்க? அடுத்தத வேற கட்சிகள் வந்தா நாங்க வந்து ஆட்சியில் பங்கு சொன்னோம். பேசவே இல்லைங்க. இப்ப யாருமே வரல அதனால நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு காலமா காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடந்தது என்று உங்க கட்சியில சொல்லியிருக்காங்க, அவங்க கட்சியிலும் சொல்லியிருக்காங்க. இது போன்று வந்து காங்கிரஸ் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியை வந்து உறுதி செய்யப்பட்டது பிறகு நீங்க மாத்தி பேசுறீங்க. நான் சொல்றேன், அரசியலில் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு சொன்னாங்க, யார் நாங்க பேசுறோம்னு தெரிஞ்சாலுமே அங்க வந்து கொடைச்சல் கொடுக்கறாங்க, அரசியல் அவங்கள பிரிச்சு எடுக்கறாங்க. அப்பனா உங்களை வந்து முழு நம்பிக்கையா இருந்தா தானே வருவாங்க. நீங்க இது வந்து தேர்தல் நிலைப்பாடு என்பது அதனால நாங்க சொல்ல விரும்பலன்னு சொன்னாங்க. நீங்க வந்து யாரை வேணா கூட்டணி வைக்கிறது உங்களோட உரிமை. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு தோதான கட்சிகளோடு கூட்டணி வைக்கும். அதையெல்லாம் யாரும் விமர்சனம் செய்து விடுவாங்க. யார் அழிக்க நினைத்தார்கள் ஆதாரத்தோடு சொல்லுங்க. அவர் சொன்னார் விஜயகாந்துக்கு ஆமா அந்த பிரச்சனைகள் இருந்தது. ஒரு திருமண மண்டபம் குறித்து அந்த பிரச்சனை வந்தது. அதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சியை ஓரளவுக்கு வளர்த்தாரு, எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து வரைக்கும் வந்தாரு. அதன் பிறகு அவர் உடல்நிலையோ அல்லது ஒரு கட்சியோட நிலைப்பாடோ அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவரால் களமாட முடியவில்லை. இன்றைக்கு அதே தேமுதிக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. இது அரசியல் நிலைப்பாடு. தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் தொடங்கிய பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய எதிரிகள் என்று சொல்லவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறது எங்களுடைய அரசியல் எதிரி. மத்தியிலே வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது எங்களுக்கு கொள்கை எதிரி. அந்த கொள்கை என்னன்னு இதுவரைக்கும் விஜய் சொன்னதா எனக்கு தெரியல. விஜயனுடைய அரசியல் வருகையை நாங்கள் எப்பொழுதும் எதிர்க்கவில்லை. ஆனால் அவருடைய அரைகுறை அரசியல் அறிவைத்தான் எதிர்க்கிறோம். இப்படிதான் சொல்றது. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகள் உங்களுக்கு கட்சிங்கிறது எல்லாருமே வளர்ந்து தானே எல்லாமே தெரிந்து ஒரு கட்சி இருக்கு. அது தேவையில்லைங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன், விஜய் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, நீ எடுத்த எடுப்புலயே நான் முதலமைச்சர்னு சொல்லாதீங்க. அது ஆகிறதுக்கு அவருக்கான எல்லாருக்குமே தகுதி இருக்கு சார். எந்த யார் கட்சி தொடங்கினாலும் நான் சொல்றேன், இந்த தேர்தல் பெற்றதுக்கு பிறகுதான் நீங்க முதலமைச்சர். எடுத்த எடுப்புல உங்களுடைய வளர்ச்சிக்காக மற்றவர்களை வந்து நீங்க அவமானப்படுத்துவதோ அவதூறு பேசுவதோ எங்க அவமானப்படுத்த அவருடைய பேச்சை நீங்க பாருங்க. முதல்ல என்னன்னா மாமான்னு சொல்றாரு, அங்கிள் யார ஸ்டாலின் அவரே சொல்லிட்டாரு. நல்ல விதமா சொன்னா வேற விதமா புரிந்து கொண்டது. இப்ப வேற ஸ்டார்னு அவர் அழகா என்ன சொல்றேன் மாத்திக்கிட்டாருல. மாத்திக்கிறது நான் சொல்றேன், அரசியல் நிலைப்பாடு என்பது அவர் ஒரு அரசியல் குறித்து கொள்கை ரீதியாக யாரை வேணா என்ன வேணா பேசலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அரசியல் தமிழ்நாட்டில் பேசாத பேச்சுக்கள் கிடையாது. ஆனால் விஜய்க்கு தெரிய வேண்டிய செய்தி என்னன்னா, உங்களுடைய நீங்க ஆட்சியை நீங்க அதாவது திமுக அதிமுகவை பார்த்து பேசாத பேச்சா, அதிமுக திமுக இருக்கதான் செய்யுது. நான் என்ன சொல்றேன், அப்போ எந்த கட்சியா இருந்தாலும் இது குறித்து விஜய் பெரிய அளவுல எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இலக்கு என்ன? நீங்க வரக்கூடிய 2026 முதலமைச்சர் ஆக வேண்டியதானே. உங்க வேலையை பாருங்க. அதற்கு தான் வந்துட போறாங்களோன்ற பயத்துல இப்படி எல்லாம் டீலிங் போட்டாங்க. அது இதனா சொல்றேன், என்றைக்காவது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக பயணித்து நீங்க பாத்துறீங்களா? பாதி பேர் இங்கதான் சார் இருக்காங்க. அதிமுகல இருந்து பாதி பேர் இப்ப திமுக தான் இருக்காங்க. இன்னும் வேற வந்து சேர போறதா பன்னீர்செல்வம். தமிழக வெற்றி கழகத்துக்கு கே.எஸ். செங்கோட்டையன் போலியா, நாஞ்சில் சம்பத் போலியா, 1-2 தான் அங்க இருக்கு. இந்த பேச்செல்லாம் நீங்க பேசக்கூடாது. அமைச்சரவையில தனபாலோட பையன் போகலையா? அமைச்சரவையில இப்ப இன்னைக்கு பாருங்க, அரசியலில் வந்து யார் வேணா எந்த கட்சி வேணா போலாம், எந்த கட்சியில இருந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வரலாம். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போவாங்க. அண்ணா திராவிட அது வேறு அவர்களுடைய நிலைப்பாடு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, எம்எல்ஏ எம்பி அது கொடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்று உள்ள நிலைப்பாடு என்ன இதுவரைக்கும் சொல்லிருக்கீங்களா? வரிசையா சொல்லிட்டு தான் வராங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த புள்ளியில நீங்க எதிர்க்கீங்க சொல்லுங்க.
கேட்போம். நம்ம மணிகங்காதர்ட்ட வருவோம். தொடக்கத்துல அவ்வளவு ஒரு ஆதரவு குரல் வந்து விஜயே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு குரலை வெளிப்படுத்திட்டு இருந்தது. அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்ச மாதிரி இப்ப டோட்டலா வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இல்ல ஒரு வார்த்தை ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு கூட்டத்துல சொன்ன உடனே அப்படியே யூட்டர்ன் அடிச்சு இப்ப எப்படிலாம் விமர்சிக்கவே முடியாத அப்படி ஒரு விமர்சனங்கள் வருது. கூட்டணி சேரலன்னு ஒண்ணு ஒரு விரக்தியில இந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் கிடையாது. கூட்டணி வந்து யார் வேணும் வரலாம், யார் வேணும் போகலாம். எந்த ஒரு கட்சியை நம்பி அதிமுக கட்சி நடத்தலை. கரூர் இஷ்யூவில் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. அதை வந்து ஒரு தனிப்பட்ட நபரை தாக்கக்கூடாது, அது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஆதரவு கொடுத்தது தான். எல்லாருமே வந்து ஒரு பழியை அவர் மேலே சுமக்க சொல்ல, அதுலேருந்து அவரும் ஒரு அரசியல் கட்சி நடத்தணும், அவர் எல்லாருமே பழி சொல்லக்கூடாதுன்ற அடிப்படையில் அவருக்கு தார்மீக அடிப்படையில் தான் ஆதரவு கொடுத்தது. அதனாலே வந்து அவர் வந்து எங்களுக்கு கூட்டணிக்கு வரல, அதனால் அவர் திட்டுறோன்றதுலாம் அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைக்க சொல்ல ஒரு இந்நேரம் கூட்டணிக்கு வந்திருந்தா அவர் நடிகர், அவர் வருமான வரி கட்டினாரா இல்லையா, அவர் என்ன பண்ணாரு எல்லாமே மறைஞ்சு போயிருக்கும் இல்லையா. இந்நேரம் அவர் இங்க கூட்டணிக்கு வந்திருந்தா அதே விஜய் இந்நேரம் வேற மாதிரி நீங்க புகழ்ந்து தானே பேசியிருப்பீங்க. அதுதானே யதார்த்தமா பார்க்க இல்ல. அதெல்லாம் நாங்க அதிமுக பிரதமராக இருக்குது, இல்ல மத்திய அரசு எங்கிட்ட இருக்க வருமான வரி, அதெல்லாம் கிடையாது. இல்ல அரசு கூட இல்ல. இல்ல நீங்க அதாவது கூட்டணிக்கு வரல உடனே அந்த விமர்சனங்கள்லாம் வருது. வந்து அப்ப கொடி பறக்குது பாரு, கொடி தெரியுது பாரு, அவங்க வந்துட்டாங்க அப்பெல்லாம் வந்து அது வந்து கொடி பறக்குதுன்னு பாக்க சொல்றது. அன்னைக்கு கரூர் இஷ்யூல தார்மீக அடிப்படையில் ஆதரவு கொடுத்தாரு. அதே போல அங்க இருக்கிற தொண்டர்கள் தார்மீக அடிப்படையில் கொடி காட்டினாங்களே தவிர, நீங்க இப்போ நானே கேட்கிறேன், அந்த கொடி காட்டினது யாரு? இல்ல அந்த தார்மீகம் ஒரு அந்த தலைவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்திலையும் இருக்கணும் இல்லையா. நீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க வந்து நீங்க அதிமுக நீங்க குறை சொன்ன பிறகு அதுக்கு நான் பதில் சொல்லலாம். அப்ப நான் எது கட்சி நடத்துறேன் சொல்லுங்க? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் கட்சி நடத்துறேன் சொல்லுங்க? அதுக்கு நான் மடமா நடத்திட்டு இருக்கேன். நீ ஒன்னு சொன்னேன்னா அதை நான் எதிர்த்து பேசதான் செய்வேன். சரி, நான் எனக்கு என்ன தொண்டர்கள் இருக்காங்க, நான் கிளியரிட்டி நான் சொல்லணும் மக்களுக்கு. சரிங்களா? நீங்க சொல்லுவீங்க, நான் கேட்டு போக முடியாது. மறைமுகமா ஒரு டீலிங்ல போட்டு ஒன்னு ஆட்சிக்கு இந்த கட்சி வரணும், இல்ல இந்த கட்சி வரணும், இந்த ரெண்டுக்குள்ள தான் பாருங்க. நீங்க பண்றதா ரெண்டு கட்சிகளும் நீங்க ஒரே விஷயம் புரிஞ்சுங்க, மக்கள் தான் முடிவு பண்றது. நீ அதிமுக வரணுமா திமுக வருதுன்னு வேற யாரும் முடிவு பண்றது கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க வாங்க, உங்களை யாரும் வேணாம்னா நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் எதனா ஒரு அரசியல் கட்சி பார்லிமெண்ட் எலெக்ஷனே நீங்க வந்து பாய்காட் பண்ணிட்டீங்க. ஏன் பாய்காட் பண்ணி நிக்க வேண்டியதானே? பிரதமர் வேட்பாளர் கூட இல்லங்க, யாரு வேணாம்னா இடைத்தேர்தல் விட்டீங்க. பிரதமர் வேட்பாளர் நிக்க வேண்டியது 2 வருஷம் கழிச்சு வரும்போதே இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன அனுபவம்? அப்ப வந்த உடனே இல்லமா ஒருத்தர் இல்ல நீங்க கட்டமைப்பை உருவாக்கிட்டு தானே. இப்ப 2020 வேணா 2031 சொல்லுங்க, இதையும் உங்களுக்கு பாய்காட் பண்ணுங்க சார். இது அதுதான் கேக்குறேன். அந்த பயம் யாருக்கு பயம்? பாருங்க, பயம்ன்றது யாருக்கு? இல்ல நீங்க உங்களுக்கு தான் கத்துக்கலன்றீங்களா? அரசியல் ரீதியா கத்துக்கலன்றீங்களா? அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லல, கட்டமைப்பை உருவாக்கி பாருங்க. அரசியல்ன்றது மன்னர்ல கயிறு தெரிகிறது. சரிங்களா? நீங்க நினைக்கிற போல வந்து நீங்க ஒரு கவுன்சில் எலெக்ஷன் பண்ணி நின்னு பாருங்க, ஒரு கவுன்சில் எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ நின்னு பாருங்க. ஓகே பாருங்க, கிட்டத்தட்ட இப்ப திமுக வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். 1967ல இருந்து 2026 இவ்வளவு ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சி உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் குறைவா ஒரு 77ல இருந்து வச்சுக்கோங்க நீங்க இருக்கிற கட்சினா, இந்த கட்சிகளுக்கு இடையே ஒரு புது கட்சி வந்து போட்டியிடணும்னா ஒரு அடிப்படையாவது அவங்க கிட்ட சில விஷயங்கள் இருக்கணும்ல. அததாங்க நாங்களும் சொல்றோம். இல்ல தேர்தல் களத்துல நான் இதெல்லாம் ஆதரவு இருந்தாலும் எல்லாருமே எல்லாரும் நீங்க திமுக எதிர்த்து எம்ஜிஆர் ஆரம்பிக்க சொல்ல அவருக்கும் ஸ்ட்ரகிள் தான். நீங்க சாதாரணமா வாங்க கருணாநிதி வந்து விட்டுல வந்து நின்று முதலமைச்சர் சொல்ல, அவரும் ஏறக்குறைய மக்கள் மத்தியில போயிட்டு பிரச்சாரங்களை பண்ணி இன்னொரு கட்சியில இருந்துதான் சார். ஆமாங்க, நீங்க அதான் யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் இல்ல தனியா பிரிஞ்சு வந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரகிள் நீங்க அனுப்பப்பட்டுதான் ஆகணும். இதே எம்ஜிஆர் மாதிரி இருக்க பிறகு புரிச்சல் அம்மா இப்படி வந்து எல்லா கட்சிக்கும் இல்ல இப்ப விஜய்க்கு மட்டும் தான் இப்படி ஒரு அழுத்தம் பாருங்க. நீங்க ஒரு நீங்க வந்து ஒரு வேலைக்கு போனா கூட உங்களுக்கு பல காம்படிஷன் வரதான் செய்யும். இல்ல சகோதரர் குறுக்கீடு மன்னிக்கும், இதே திராவிட முன்னேற்ற கழகமே காங்கிரஸால் பல முறை வந்து உங்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட கட்சி தான். அதெல்லாம் புதுசா வர எல்லாருக்குமே உண்டு. இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா கூட பல பேர் காம்படிஷன், ஏன் காம்படிஷன் வர நான் மட்டும் வந்து ஸ்ட்ரைட் உள்ள போயிட்டு இன்டர்வியூ ஜெயிச்சிட்டு இருப்பேன், என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றது ஆரம்ப
ஆரம்பமே கட்சி வரும் பொழுதே நீங்க இந்த விமர்சனங்களை வச்சிருந்தீங்கன்னா யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இனி நம்ம பக்கம் வரமாட்டாங்க. இல்ல அதான் இங்க பாருங்க, நீங்க உங்களை நம்பி அதிமுக கிடையாது, உங்களை நம்பி அதிமுக கிடையாது, சரிங்களா? நான் எங்களோட நிலைப்பாடு எலெக்ஷன் நிப்போம், நீங்க நில்லுங்க, எலெக்ஷன் நில்லுங்க, உங்க கொலை திட்டங்கள் சொல்லுங்க, யார் வராங்க பாருங்க. அது ஓகே, அது காமனா அது நடக்கதான் போகுது. ஆமா, நீங்க வந்து நான் எனக்கு வந்து எதிரி அவரு இது உன்னை யாருக்கு எதிரியா நினைச்சா? உங்களுக்கு எதிரியா நினைக்கல யாருமே. உங்களை எதிரி எனக்கு என்ன இருக்கு? சீமானோட உண்டா? எதிரியா நினைக்க எதுவுமே இல்லனா டெய்லி ஏன் அவரை பத்தி யாரு பேசுறா? நீங்களே அவரே போய் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு போனாரா? அதோட ஒரு மாசம் கழிச்சு எங்கனா போவாரு, அதுக்கப்புறம் இன்னொரு மாசம் கழிச்சு போவாரு. ஒரு மாசம் ஆமா, அதோட வரமாட்டாரு. இங்க அவரை பத்தி டெய்லி இல்ல இந்த பாருங்க, நீங்க பேசி நீங்க வந்து அவர் பத்தி பேசுறேன்னு அவர் ஒன்னும் பெரியமன் நினைக்கலாம். ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் நினைக்கிறதுக்கு அப்புறம் நீங்க என்னன்னு பாருங்க. ரைட். ஆரோக்கிய சதீஷ், நீங்க சொல்லுங்க. முதல்ல ஒரு கூட்டத்துல என்ன சொன்னாருன்னா, நான் கேட்டுறேன், நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிஜேபியோட டைரக்ட் டீலிங் அதிமுகவுக்கு, மறைமுக டீலிங் திமுகக்குன்னு கொஞ்ச நாளைக்கு பேசிக்கிட்டே இருந்தார். அப்புறம் திடீர்னு பார்த்தாக்கா ஒரு 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே டீலிங்ன்றாரு. இது என்ன ரொம்ப ஒரு அவ எல்லாருக்குள்ளேயும் இது என்ன? அப்ப எப்படி இது பாசிபிலிட்டி இருக்க முடியும்? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்களோ. இதுக்கும் நான் பதில் சொல்றேன், ஓகேங்களா? இதுல டிஎம்கே எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவங்க சொல்லட்டும், ஏடிஎம்கே எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லட்டும், அவங்க எப்ப போட்டிட்டாங்கன்றத அவங்க சொல்லட்டும், புரிஞ்சுங்களா? சோ இங்க டிவிகே ஸ்டார்ட் பண்ணி 2வது வருஷத்துல போட்டிடுறத ரொம்ப சீக்கிரமா போட்டிடுறது டிவிகே தான், கம்பேர் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே ஸ்டார்டட் இன் 1949, புரிஞ்சுங்களா? அண்ட் ஏடிஎம்கே ஹஸ் பீன் ஸ்டார்டட் இன் 1972, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இவங்களோட ஆரம்பமே என்னன்னு தெரியாம, தன் முகுதுல இருக்க அழுக்க தெரியாம டிவிகேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து இந்த அதிமுகவும் திமுகவும். சார் இடைத்தேர்தல் அதிமுக இடைத்தேர்தல் சந்திச்சிருக்கீங்க, 73லயே ஜெயிச்சாங்க. நீங்க வந்து சும்மா ஏதோ ஒன்னு சொல்லுங்க, நீங்க ஏதாவது இடைத்தேர்தல் சந்திச்சிருக்கீங்களா? அது சொல்லுங்க. நான் 49ல இருந்து சொன்னேனே. 49ல திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யவில்லை, 57ல் தான் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது, ஓகேங்களா? சமூக இயக்கமா திமுக மட்டும் தான். சார் அரசியல்ல பலத்தின் சரி, நீங்க டேட்டா நீங்க சொல்லுங்க சார். சார் உங்க டேர்ம் இருக்கும்போது அரசியல் கட்சியாக நீங்க இயக்கமாக பதிவு செய்யப்பட்டது, எப்ப போட்டிட்டு எப்ப ஜெயிச்சீங்கங்கறத நீங்களே சொல்லுங்க. 1957ல தான் தேர்தல் வரும். எனக்கு தெரிஞ்ச தகவல் படி எனக்கு டைம் விடுங்க. எனக்கு பிளஸ் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அது இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கங்கற கோரிக்கையை அவர் பரமோது கூகுள் பண்ணியே பார்த்து சொல்லட்டும். அது அவருக்கு தெரியவே தெரியும், அது கூகுள் அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல 1949ங்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவல், எனக்கு தெரிஞ்ச 1949ல ஆரம்பிச்சது, 1957ல வந்து கட்சியாக ஆரம்பிச்சது, புரிஞ்சுங்களா? 57ல தான் அரசியலுக்கு அவங்க லேட்டா தான் சார் வராங்க. தேர்தல் அரசியல் 1952 மேடம் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். அதாவது இது தப்பான தகவல். என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் டீலிங் சொல்றது மூலமாவே ஓட்டு வாங்கிடலாம். இல்ல ஒரே நிமிஷம், இதுதான் நிகழ்வு. அதாவது தன் முகத்துல இருக்க அழுக்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஓகேங்களா? 1972 and 1949 இத நான் பதிவு செய்றேன். சரி, ரைட். 1947ங்கறத ஏன் பதிவு செய்றேன்? அடுத்து பண்ணிட்டீங்க, அவரும் பதிவு பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது சேம். இந்த எனிமீஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a same which has happened to எம்ஜிஆர். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு இன்னைக்கு எந்த விதமான இன்னைக்கு எது கூட்டணியில நீங்க இன்னைக்கு சொல்றீங்க பாருங்களா, இந்த கூட்டணி வரவே இல்லை அப்படின்னு. 1977ல எம்ஜிஆர் கூடயும் எந்த பழைய கட்சியுமே கூட்டணி வைக்கல, எல்லாம் வச்சது எல்லாமே புதிய கட்சி மட்டும்தான். இன்னைக்கு அந்த நிகழ்வே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள்கிட்ட சேர்ற மாதிரி எல்லா கூட்டத்தையும் இவங்க சேர்ந்துட்டு ஸ்லைக் அப்படிங்கிறாங்கல்ல, இது எல்லாத்தையும் ஸ்லைக் பண்ணதுக்கு அப்புறமும் டிஎம்கே சேர்ந்து ஜெயிச்சது வெறும் 40 சீட்டு, எம்ஜிஆர் ஜெயிச்சது 30.40% சொல்றீங்க. இல்ல 130 சீட்டு. இல்ல நான் சொல்றேன், நான் வந்து சொல்றேன், அதுதான் சொல்றேன். அதாவது நிகழ்வுகளை வந்து பார்க்கணும், என்ன நடந்துச்சோ அதை நம்ம ரீவைண்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். இல்ல இந்த டீலிங் சொல்றதுல என்ன பயன் கிடைக்க போகுது? எதுக்காக என்ன இல்ல நீங்க டீலிங்னு நீங்க சொல்றீங்க. நான் இதுல எப்பவுமே நம்ம பதிவு செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பதிவு செஞ்சது வந்து கல்லாப்பட்டி கூட்டணியும் பாரு, ஓகே, அவரும் பதிவு செஞ்சிருக்காரு. நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இப்ப ஏடிஎம்கே அலையன்ஸா என்டிஏ அலையன்ஸா அப்படிங்கறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா ஒரே நிமிஷம், இல்ல என்டிஏ இல்ல இப்ப வந்து
அமமுக வந்து என்டிஏ அலையன்ஸ்ல இருக்குதுங்களா, ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்குதா? புரிஞ்சுங்களா? ஏன்னா பக்கத்துல உட்கார்ந்து பாமக கொடுத்து இல்ல பாமக வந்து இல்ல அந்த அலையன்ஸ் பேர் என்னன்னு தான் கேக்குறேன். இல்லன்னா ஏடிஎம்கே அலையன்ஸா என்டிஏ அலையன்ஸா, அந்த அலையன்ஸோட பேரை கூட அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா இந்த கூட்டணியே ஒரு வாஷிங் மிஷின் கூட்டணி. தன்னோட இருக்க அழுக்க எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக அதுதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஊழல்வாதிகளை நீங்க வந்து என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஊழல்வாதிகளை வந்து தலைமை வந்து ஏத்துக்கலன்னு தான் நீங்க சொல்லணும். தாவேகா வந்து பொறுத்தீங்களா யார் வரணும் யார் வரக்கூடாது அந்த ஃபில்டர் பாயிண்ட் வந்து இட்ஸ் தேர் இன் தாவேகா ஆல்சோ. நீங்க வரலன்னு நீங்க தாங்க சொன்னோம். வேணாங்கறத நீங்க எப்படி வரவே இல்லங்கறீங்க. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் தாங்க சாப்பிடுவேன். எனக்கு கொண்டு வந்து நான் வெஜிடேரியன் நீங்க சேவ் பண்றது வந்து தப்புங்க. எனக்கு ஊழல்வாதிகள் வேணாம்னு சொல்றேங்க. என்னோட கட்டமே வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் கரப்ஷன் தான் தாவேகா சொல்லிட்டு இன்னைக்கு அமமுகவையும் இன்னைக்கு பாமகவையும் சேர்த்துக்க முடியாது. ஏன்னா இங்க மொத்தமா எங்க போக்கஸ் பண்றாங்க, அவர் ஒரு இதுலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூட்டைக்கு நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம். புரிஞ்சுங்களா? இது நடக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கரப்ஷன் பேசும்போது நீங்க கூட்டணியில இருக்க இவங்களா வந்து நம்ம சேர்த்துக்க முடியாது. புரிஞ்சுங்களா? இதுல வந்து நீங்க வந்து விஜயோட சேரலங்கிறதோட எழுதி கொடுத்த யாருனாலும் சொல்லிட்டு போயிடுறாரான்னு கேக்குறேன். விஜய் இல்ல ஏதாவது அதுல அர்த்தம் இருக்கா? நீங்க இப்ப திமுக பிஜேபி கூட்டு டீலிங், அதிமுக பிஜேபி நான் இதே நான் சொல்றேன். இப்ப அதிமுகக்கும் என்டிஏக்கும் டீலிங் இருக்கா? இருக்கு. கூட்டணியே இருக்குல்ல, கூட்டணியே தான் டீலிங் இல்ல டீலிங் இருக்கா? டீலிங் இருக்குல்ல, டீலிங் தானே அது, டீலிங் தானே, டீலிங் இருக்குங்களா? இப்ப வந்து நம்ம முதலமைச்சரோட இல்ல ஒரே நிமிஷம், நம்ம முதலமைச்சரோட பையன் இது சன்னுலாவும் ஓகேங்களா, நம்ம உள்துறை அமைச்சரோட சன்னும் ஓகேங்களா, ஜெய்ஷாவும் சபரீசனும் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல போட்டு ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்றாங்களா இல்லையா? எப்படி சினிமா விஜய்க்கோ அந்த மாதிரி இங்க இல்லங்க, நீங்க அப்படிதான் பார்க்கணும். சினிமா விஜய்க்கு இன்னைக்கு இல்ல ஒரே நிமிஷம், சினிமா விஜய்க்குன்றீங்க. சினிமா விஜய்க்கு விஜய் படத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுறாரு. எத்தனையோ படங்களை ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட இங்க பாருங்க, நிலைப்பாடுகள் வந்து எப்ப மாறப்படும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆவதுக்கு காரணம் கூட பராசக்திக்கு வந்து நேரா போயிட்டு நீங்க பாக்குறீங்க. இத நம்ம என்ன சொல்ல முடியும்? மோடி பொங்கல் கோர்ட்டுக்கு போனது விளைவுதான் இன்னைக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க இன்னைக்கு ஒரே நிமிஷம், இன்னைக்கு வித்ரா பண்ணிட்டு இன்னைக்கு இட் இஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் a month, 18 டேஸ்ல வந்து உள்துறை இது நம்ம முருகன் வந்து சொன்னாரு within 18 days we'll give the proposal. ரிவ்யூ கமிட்டிக்கு தான் போயிருக்கீங்க. இப்ப ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டு கட் பண்ணி தான் இப்ப அந்த படம் இல்ல ஒரே நிமிஷம் 18 டேஸ் வந்து இவங்க இல்ல ஒரே நிமிஷம் இன்னைக்கு உள்துறை சாரி சென்ட்ரல் மினிஸ்டர் முருகன் வந்து சொன்னாரு, சட்டசபை அங்க சாரி ஐ மீன் லோக்சபால அவர் பேசும்போது கூட சொன்னாரு 18 டேஸ்ல வந்து we are giving it has cut down from 48 days to 18 daysங்கறத சொன்னாப்ல. அது சொன்னோனே என்னாச்சு, இதுல வந்து விஜய் இல்ல கேவிஎன் நிறுவனம் என்ன சொல்லுச்சு, உடனே வந்து we are withdrawing all our cases which has been filed before the court and we are going. ஒரே நிமிஷம், இன்னைக்கு 18 நாள் தாண்டிருச்சு, இன்னைக்கு 18 நாள் தாண்டிருச்சு. இந்த 18 நாள் தாண்டினதுக்கு அப்புறமும் இப்ப என்ன பேச்சு பேசுறீங்க? இப்ப ஏன் 18 நாள்ல மத்தவங்களுக்குனா நீங்க குடுக்குறவங்க இன்னைக்கு 18 நாள் தாண்டி நீங்க கட் பண்ணி கொடுத்தாதாங்க சார் போவாங்க. கட் பண்ணி ஃபுல்லாவே கொடுத்தாங்க. இல்ல ஒண்ணே என்ன கேட்டிங்கனா இன்னொன்னு நான் சொல்றேன், இது கட் பண்ணி கொடுத்ததுக்கு என்னன்னு கேட்டிங்கனா அந்த கட் மெஷ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கட் பண்ணல மெஷ் பண்ணல, அதனாலதான் அவங்க ரிவ்யூ போனாங்க. புரிஞ்சுங்களா? ரிவ்யூ இஸ் மை ஆல்டர்னேட் ரெமெடி. புரிஞ்சுங்களா? அதனால தான் ரிவ்யூ போறேன். புரிஞ்சுங்களா? சிபிஎஃப்சிங்கிறது ஒரு ஆக்டே இருக்குது, ஆக்ட் இஸ் சம்திங் டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ். புரிஞ்சுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா தே செட் இவ்வளவுதான் கட்டுங்கறாங்க. இங்க வந்து ஜனநாயகத்துல வந்து எல்லா கட்டையும் பண்ணி கொடுத்துட்டாங்க, கட்டும் மெஷும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்டிங் ஃபார் ரிவ்யூ கமிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a problem. புரிஞ்சுங்களா? then it has been remanded back to single judge. அந்த மாதிரி வந்தோனே கேஸ்ல நம்ம இது பண்ணா உங்களுக்கு என்ன அவர் என்ன சொன்னாரு, உடனே 18 டேஸ்ல நாங்க ரிவ்யூ கமிட்டி will give a report அப்படினு சொல்லி சொன்னாப்ல.
மிஸ்டர் எல் முருகன் சொன்னதை நான் வந்து சரி, பார்த்தேன், படத்தை டிவில விட்டு பார்த்தேன், வாங்க, படத்தை டிவில விட்டு விட்டு இல்ல, வந்தேன். படத்தை இதுதாங்க ரீசன். என்னது? இதுவே நமக்கு தெரியல. Why the separate SOPக்கு ஒரு செப்பரேட் ஆக்ஷன்? இங்க படம் 18 நாள்ல பண்றேங்கறாங்க. 18 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏன் இன்னும் பண்ணல அப்படின்றதுதான் வந்து ஒரு கட்சினா ஒரு நிறைய எல்லா விதத்திலையும், அதாவது உனக்கு ஃபன் ஃப்ளோ இருக்க கூடாது, உனக்கு வந்து டேமேஜஸ் பண்ணுவேன், ஐ வில் டேமேஜ் யூ இன் ஆல் லெவல்ஸ், எங்கெங்கன்னா சந்தர்ப்பம் கிடைக்குதோ, புரிஞ்சுங்களா, அது எல்லாத்துலயுமே வந்து இடையூறு போடுறது. தாண்டி இது வந்து தலைவன் இல்ல எங்க இருந்து தாண்டி வந்துட்டு தாங்க இருக்கிறோம். மக்களுக்கு எப்ப சொல்றது வாட் இஸ் அ டீலிங், இவங்க இந்த மாதிரி பண்றாங்கங்கறத வந்து தாவேகா விஜய் வந்து அவர் மக்கள்கிட்ட சொல்லணுமா வேணாமா? சொல்றதே தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன? அதனாலதான் அவர் சொல்றாரு. நினைச்சதுக்கு நினைச்சு மாத்திக்கிட்டே இருக்கீங்களேன்னு கேக்குறேன். ஒரு இடமா இருந்தா பரவாயில்ல, எல்லாருக்கும் இப்படி இப்படி இல்ல ஒண்ணே இப்ப வந்து இவங்க மூணு பேருமே மூணு விதமா இல்ல இவங்க இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட், தட் இஸ் அவருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் எதிரி, கொள்கை எதிரி வந்து பிஜேபி வந்து கொள்கை எதிரி. இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸா ஏடிஎம்கே அலையன்ஸான்னு சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு என்டிஏ தான் அலையன்ஸ்ன்றது நான் வந்து அதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அது அவங்க பிரச்சனை சார். எங்களோட கொள்கை எதிரி அவங்க சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதுதான் இப்ப எங்களோட கொள்கை எதிரியை நாங்க எதிர்க்கிறது இப்ப எதிர்க்கிறோமா அப்பையில இருந்து எதிர்க்கிறோமா? ஐ மீன் தாவேகா இப்ப எதிர்க்குதா அப்பையில இருந்து எதிர்க்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சும் போதே சொல்லிட்டாங்க. அதிமுகவை எப்பையில இருந்து எதிர்க்கிறீங்க? இந்தியா அலையன்ஸ் இப்ப நீங்க இங்க கூட்டணி வந்து பாருங்க, அதிமுக பத்தி ரொம்ப சாஃப்ட்டா போயிட்டு இருந்தீங்க. கேள்வி கேட்ட உடனே அப்புறம் அவங்க சீன்லயே இல்லப்பான்னு சொல்லி சமாளிச்சீங்க. அதுக்கு அப்புறம் ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல ஊழல் கட்சின்னு சொன்னீங்களே. ஊழல் கட்சி, ஆமா, எல்லாத்துக்குமே ஊழல் கட்சின்னு சொல்லாம என்னதான் பண்றது? அவங்க எப்போதுமே வந்து எதிரியா அப்ப இருப்பாங்க. எலெக்ஷன் கமிட்டில வரும்போது பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு? என்டிஏ தான் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்க வேண்டியதானே? சொன்னீங்க கொள்கை எதிரி இவரு, அரசியல் எதிரி இவரு. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல இன்னைக்கு ஊழல் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொள்கை எதிரியோட வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சேர்ந்திருக்காங்க, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு, புரிஞ்சுங்களா? எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்னைக்கு எடுக்கிற கருத்து கணிப்பு எங்க இருந்து எடுக்கிறாங்க? டிஎம்கேல இருந்து விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு வருது, அதிமுகல இருந்து எவ்வளவு ஓட்டு வருது, இப்படிதான் நீங்க கருத்து கணிப்பே எடுக்கிறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் விஜய்க்குன்னு தீர்மானிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னா எல்லாரும் விஜய். நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலையே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட லிஸ்ட் எந்த கருத்து கணிப்புமே எடுக்கலையே, எந்த கருத்து கணிப்புமே எடுக்கலையே, முன்னாள் கருத்து கணிப்புல இருந்தா எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎம்கேல இருந்து இவ்வளவு ஓட் பேங்க் விஜய்க்கு வருது, இன்னைக்கு அதிமுகல இருந்து வர ஓட் பேங்க் இவ்வளவு வருது அப்படின்னா நம்ம அதிமுக எதிர்த்தாங்கன்னா ஓகே நம்ம அதிமுகவுக்கும் போடக்கூடாது, மக்களுக்கு விளக்கி சொல்லணும், விளக்கி சொல்லணும். அப்பதான் வந்து இது உங்க நிறைவு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போடும். அதாவது இப்ப அடுத்த கட்ட அட்டாக்க தொடங்கி இருக்கார் விஜய் அப்படின்னு தானே இதை பார்க்கணும். ஏன்னா வரிசையா அவரும் ஒவ்வொன்னா கரெக்டா சொல்லிக்கிட்டே வராரு, ஒவ்வொரு இதுலயும் கொடுக்குறது. இப்ப கடைசியா அவருக்கு வந்து கடைசி இடத்துக்கு வந்தாச்சு, நம்ம ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு எலெக்ஷன். அப்ப இந்த முகத்திரையை கிழிச்சிருவோம் நம்ம. இவங்களுக்குள்ள இருக்கு மூன்றாவதா ஒரு கட்சி வளர இங்க விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மறைமுக டீலிங் இங்க இருக்குன்னு நிஜமாவே மக்களுக்கு எடுத்து சொன்னாதானே அது புரியும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து ஆரம்பத்திலேயே முதல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னது யாரு? அரசியல் எதிரி யாரோ அவரை தானே எதிர்க்க முடியும். நீங்களே சொன்ன மாதிரி சீன்லயே இல்லைன்னு சொன்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் கட்சின்னு இன்னைக்கு புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாரதிய ஜனதா கட்சி வந்து உங்களுக்கு ஜனநாயகன் படத்தை வந்து விடலைன்னா நீங்க சட்டப்படி மோதணும். எல்லாம் அப்படிதான் போயிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இது மாதிரி புலம்புறது அரசியல் அல்ல. அதனாலதான் ட்வீட்டே பண்ணீங்க. நான் என்ன சொல்றேன், அவர் சட்டப்படி போனதுனால இல்ல, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அரசியல் என்பது உங்களுக்காக போடப்பட்ட பூப்பாதை அல்ல, தினந்தோறும் நீங்கள் போராடக்கூடிய சிங்கப்பாதை என்பதுதான் உண்மை. சார் அது நியாயமா இருக்கணும்ல. நான் பாருங்க தேர்தல் களம் யாருக்கு நான் என்ன சொல்றேன், அரசியல் என்பது நீங்கள் ஒவ்வொன்னையும் அனுபவத்துல அவருக்கு சொல்றாரு, எடுத்த எடுப்புல இல்ல நாங்க ஊழல்ல யாரையுமே சேர்த்துல ஆதவ அர்ஜுனா என்ன புதுசா புனிதரா? அவர் அரசியல் சொல்றேன், அவருடைய அரசியல் அடிப்படையே சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அதுக்கப்புறம் வந்தவர் தானே ஆதவ அர்ஜுனா. செங்கோட்டையன் மேல குற்றச்சாட்டு இல்லையா? 1991 இருந்து 96 இருந்து அவருடைய கால்நடை துறையில் அவர் பணியாற்றின அந்த அமைச்சரவையில் இருந்து அவர் மீது குற்றச்சாட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா நாஞ்சில் சம்பத் மீது விமர்சனங்கள் இல்லையா?
நல்ல வேளை அவர் மேல ஏதோ ஊழல் அவர் கட்சியில பொறுப்புல பதவியில பதவியில இல்ல. அடுத்ததா இப்ப தனபாலுடைய பையன் சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி புதுசு புதுசா நீங்க எங்க இருந்து கட்சியில இருந்து எடுக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சார் அப்படி பார்த்தா ஓபிஎஸ் மேல நீங்க அதிமுக ஓட்டு போடுறவங்க என்ன ஒரே ஒரு இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற இடம் என்ன? இல்ல ஒரே ஒரு செய்தி நான் சொல்றது இங்க பாருங்க, ஒவ்வொரு தடவையும் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி சார், ஒரே ஒரு இருங்க, நீங்க பேசிட்டீங்க. அதாவது செய்திகளை நீங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பலமுறை ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் வந்து உங்களை முதல்ல உங்களுக்கு தகுதியான கட்சியான்னு நீங்க நினைக்கிறதே உங்களுக்கு தவறானது. நீங்க இப்ப செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. மக்களுக்கு பணியாற்றி விட்டு உங்களுடைய அதற்கான வாய்ப்புகள் வரும். எடுத்த எடுப்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறை சொல்வதாலேயோ இல்லது பாரதிய ஜனதா எங்களை பழிவாங்குகிறது இருங்க சொல்லி முடிச்சிடறேன் சொல்லி முடிச்சிடறேன். அது எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா, ஒரு நியாயமான உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான குற்றங்களை சொல்லணும். அதை சொல்லல, அவதூறுகளை நீங்கள் வழங்குவது உங்களுடைய வேலை அல்ல. நீங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து அவதூறுகள் வீசப்படுது. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லக்கூடியதுக்கு திருப்பி சொல்றேன். அவர் மணிகங்கதன் சொல்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கு கட்டமைப்பு வசதிகளை செய்திருப்பது பல நூறு ஆண்டுகளாக நான் சொல்ல தமிழ்நாடுடைய சமூக நீதி இடஒதுக்கீட்டை பாதுகாத்த கட்சிகள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொண்டு, தமிழக வெற்றி கழகம் போன்ற நேற்று பூத்த அந்த காளான்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். திரு விஜய் அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் பாடங்கள் நிறைய இருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல அரசியல் என்பது நீங்கள் உடனடி ஒரு கேக் வாக் கிடையாது. அதனால வந்து முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். ஏதோ அவர் வாய்க்கு வந்தது பிறகு வசதிக்கு வந்த போதெல்லாம் பேசுறது அரசியல் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இதை விட நிறைய அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கப்படும். ரைட். மணி சார், இப்போ வந்து இவங்க 22 கட்சி வச்சு திமுக தலைமையிலான ஒரு பெரிய மகா கூட்டணி அப்படிங்கிறது உருவாயிடுச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அவர் சொல்கிற மாதிரி என்ன நடந்தாலும் என்னென்னலாம் குற்றச்சாட்டு அந்த சைடு மேலே தாவேக்கா மேலே நம்ம வச்சுக்கிட்டே இருந்தாலும் அங்கே வரக்கூடிய கூட்டம்ங்கிறதும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு இதுன்றதும் குறையாமல் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் குறைஞ்சிரும் அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சா கூட 15% எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதங்கிறது காமனாக ஒரு லீஸ்டாக சொல்கிறது கூட 15% அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ வந்து உண்மையிலேயே வந்து இன்னைக்கு அதிமுக ஒரு ஜெர்க்காய் தான், அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெர்க்காய் இன்னைக்கு வந்து பண்ணணும். எப்படியாவது ஒரு மறைமுக டீலிங்லையாவது அந்த கட்சியை வளர விடாம பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில டெய்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்க வளர்ந்துருக்குது, எங்க வளர்ந்துருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா நடிகர்களும் கட்சி ஆரம்பிக்க சொல்ல சிவாஜிக்கு இல்லாத கூட்டமா, பாக்கியராஜுக்கு இல்லாத கூட்டமா, ராமராஜனுக்கு இல்லாத கூட்டமா, பட் யாருக்கும் இந்த 15% இல்ல வாங்கினாரா? நீங்க தான் சொல்றீங்க வாங்கினாரா? யாரா இருந்தாலும் சொல்றாங்க. எத்தனையோ வாட்டி யாரா வேணா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நான் பாஸ் ஆயிடுவேன் சொல்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் நான் ஒத்துப்பேன். சரிங்களா? நான் பாஸ் ஆயிடுவேன், ஐஏஎஸ் இன்னைக்கு வச்சா நாளைக்கு எழுதிடுவேன், ஐபிஎஸ் பாஸ் ஆயிடுவேன் சொல்லிட்டே இருந்தா எழுத முடியும். நீ ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிட்டு வா, மார்க் வா, எவ்வளவு வாங்குன்னு காட்டு, அதுக்கப்புறம் சொல்லு. நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ விஷயம் வந்துச்சு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து மீத்தன் திட்டத்துக்கு இருக்கட்டும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சார் எடப்பாடி அவர்கள். நீங்க அதே போல வந்து இப்ப நெல்லெல்லாம் நனைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இப்ப நடுவு நட்டு அது ஃபுல்லாவே அடிச்சு போச்சு. இப்ப தமிழ்நாட்டுல ஏறக்குறைய நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. எதுக்குமே நீங்க வந்து போயிட்டு நிக்கல, அந்த இடத்துல பிரச்சனைக்கு நிக்கல. நீங்க பல மக்கள் துயரத்துல சொல்ல போய் நிக்கல. நீங்க ஏதோ ஒரு லாக்அப் ஒரு மரணத்துக்கு தான் நீங்க போனீங்க. இல்ல சார், நீங்க பண்ண அரசியல் பாதையிலே தான் அவரும் பயணிக்கல. நீங்க மக்களோட மக்கள் இறங்குங்க. அப்படியே மக்களோட கரூர்ல போய் நேத்து கூட கரூர்ல போய் 41 பேர் கொல்றதான் பாதையா? அது தவறானது. இது தவறான கருத்து. இது கோர்ட் முன்னாடி prejudice. தவறான கருத்து. சிபிஐ விசாரணையில இருக்கு தவறான கருத்து. நேத்து ஒரு இளைஞர் மண்டியில் அடிபட்டு சீரியஸா இருக்காரு. அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு, எங்களுக்கு காசு இல்லப்பா, நான் வந்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பொருளாதாரத்தை நான் சொத்தை வித்து தான் கட்ட போறேன். அந்த அளவுக்கு நடந்துகிட்டே இருந்தாலும் அந்த அளவுக்கு நீங்க இந்த விஷயத்துல என்ன நீங்க நினைக்கிறது என்னன்னா, நீங்க வந்து கூட்டம் வரதுனால ஓட்டு வந்துரும். ஒரு நடிகர் வந்தா பார்க்க தான் செய்வாங்க சார். கூட்டத்தை அஜித் குமார் வந்தா பார்க்க தான் செய்வாங்க. இங்க திரட்டப்படுது, அங்க கூட்டம் வருது. இல்லங்க, அஜித் குமார் வந்தாலும் வரும், நடிகர் வந்தா வரும், நயன்தாரா வந்தாலும் வரும். ஒரு தடவை வரும் சார், ஒவ்வொரு தடவையும் வரும், ஒரு ஊருக்கு போனா வரும். நீங்க இப்ப கரூருக்கு போசங்க வர மாட்டாங்க.
வேலூருக்கு போங்க திருப்பி வர மாட்டாங்க. ஒரு நீங்க சகஜமா நான் பாத்துட்டு வச்சீங்க, அதுக்கப்புறம் திருப்பி நான் போய் பார்க்க மாட்டேன். அததான் சொல்றாரு, 2 பேரும் சேர்ந்துட்டு அதை கிரியேட் பண்றாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, அந்த கிரியேட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாருங்க, நீங்களே நான் ஒரு பெரிய ஆளு, நானே ஜனநாயக படம் நானே கேட்கறேன், நீங்க 2000 ரூபாய் டிக்கெட்லாம் விற்கிறீங்க ரிலீஸ் ஆன பிறகு, ஏன் 100 ரூபாய்க்கு மேல விற்க கூட சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கு தான் ஞாபகம் வருதா? அப்போ அப்ப உனக்கு இன்னைக்கு தான் ஊழலை பத்தி ஞாபகம் வருதா? உனக்கு இன்னைக்கு தான் ஊழலை பத்தி ஞாபகம் வருதா? இவ்வளவு கோமலஞ்சியா? நீங்க தவறா பேசக்கூடாது. நீங்க இப்ப நீங்க ஜனநாயகம் பண்ண சொல்லுங்க. சரி, உங்க மக்கள் தானே ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணிட்டு போ. இவ்வளவு காலம் மக்கள் தானே கொடுத்தாங்க பணம். அந்த ஜனநாயகம் கொடுத்தா ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணு, என் மக்களுக்கு ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு போ. ஓடிடில வெளியிட்டு போ. அவரோடது அந்த இது அவர் நீயே வாங்கிக்க. ப்ரொடியூசர் இல்லமா நீங்க, ப்ரொடியூசர்லாம் கஷ்டப்படணும். இல்ல நீங்க எப்படி ஃப்ரீயா நீங்க ஷேர் ஹோல்டர். நீங்க இப்ப 1000 கோடி 500 கோடி உங்களுக்கு. சரி, இவ்வளவு நாள் சம்பாதிச்சீங்க, மக்களை விட்டு போங்க, ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணிட்டு போங்க பாக்கட்ட மக்களை. அப்ப இதுல மட்டும் பணம் பண்ணு தெரியுதுல? அப்ப நீங்க உங்க இதுல உசாரா இருக்கீங்க தெரியுதுல? ஒரு தனிப்பட்ட நீங்க அது தவறானது. அது நீங்க வருமானத்தை பேசுறது சார், வருமானத்தை பேசலாம் செய்வோம் சார். நீங்க எப்படி சார் அரசியலுக்கு வந்து எதை பத்தி பேச செய்வோம் மக்களுக்காக வேலை செய்றீங்க சார். நான் போய் வாங்குறீங்க. முதலமைச்சர் சொல்லியா? வக்கீல் நான் சொல்லியா? அவரும் வக்கீல் நான் முதலமைச்சர் சொல்லியா? நம்மள சொல்லியா? நான் முதலமைச்சர் நமக்கு சம்பாதிக்கணும்ல. விடுங்க, வாங்க வெளிய. இல்லங்க, நீங்க அவர் சம்பாதிக்கிறாரு. ஒன்னொருத்தர் சம்பாதிக்கிறதுல செத்தாங்களா? நான் கடவுள் நாமத்துல செத்தாங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்ல மணி சார், இப்ப பாருங்க, அவன் குடும்பத்தை யாரை காப்பாத்துறது? குடும்பத்தை யாரை காப்பாத்துறது? சொல்லுங்க, யாரு காப்பாத்துறது? யாரு நம்பி வந்தாங்க? யாரு நம்பி வந்தாங்க? நம்ம முடிக்க வேண்டி இருக்கு. சரி, இப்ப நீங்க வந்து என்னதான் பண்ணாலும் விஜய் அவர்களை நாங்க எதிர்ப்போம்னு சொல்றீங்க. விஜய் ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க விஜய் ஒரு பொருட்டே கிடையாது. ஓட்டி திமுக அதிமுக தான். ஓகே, கருத்துக்களுக்கு உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.